டிவிக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் இப்படி பண்ணுனா எப்படிங்க? சந்தோஷமா போறீங்க கண்டிப்பா கொடுத்தாரு. அடுத்து சார் கிட்ட கேளுங்க, வாங்கி தருவாரு. செஸ் போர்டு கேட்டீங்கல்ல, ஓகே. அங்கல் போட்ட மாட்டிடலாமாங்க? இந்த பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறது நம்ம உங்க அங்கிள், உங்க மாமா, எங்க அண்ணன், நம்ம சிஎம். சரியா? அவங்க போட்டோ வைக்கணும். நிறைய படம் வைக்கலாம். அதாவதுங்க, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பக்கத்தில் இருக்கிற அரசு பள்ளி வகுப்பறையில் டிவிக்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் அதை சுவத்தில் மாட்டி அதை வீடியோ எடுத்து ரீல்ஸாக சமூக வலைதள பக்கங்களில் வந்து போட்டிருக்காங்க. இதை விட கொடுமை எதுவுமே இல்லைங்க. அந்த காலத்துலலாம் படிக்கிறப்போ நம்ம எழுதுகிற நோட்டு அட்டையில் வந்துட்டு சினிமா நடிகர் போட்ட அந்த நோட்டை வாங்கினாவே பள்ளியில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதே சினிமா நடிகர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்து முதலமைச்சர் ஆன உடனே ஒவ்வொரு வகுப்பறையிலையும் வந்துட்டு அந்த முதலமைச்சரோட ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி திணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு எந்த வகையில் ஏற்றுக்கிறது அப்படின்னே தெரியலைங்க. அதே மாதிரி தலைமை ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு அறையில் வந்துட்டு முதலமைச்சர்களோட ஃபோட்டோ இருக்குது வந்து சரிதாங்க. ஆனால் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு அறையில் வந்துட்டு நாட்டுக்காக யார் போராடினது, இந்தியாவுக்கு யார் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அப்படின்ற தலைவர்களோட ஃபோட்டோவை வைக்கிறத விட்டுட்டு இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்றதுனால அவரோட ஃபோட்டோவை வந்து வகுப்பறையில் வைக்கணும் அப்படின்றது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க. அதேமாரி இன்றைக்கி எத்தனையோ அரசு பள்ளிகளில் வந்துட்டு அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்குது. அதேமாதிரி வகுப்பறைகளில் வந்துட்டு உள்கட்டமைப்பு தரக்குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சரி செய்கிறத விட்டுட்டு முதலமைச்சரோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் வகுப்பறையில் மாட்டணும் அப்படின்றத முயற்சிக்கிறாங்க. அப்படின்னம்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் திணிப்பு எதுக்குங்க? அதே மாதிரி வகுப்பறைக்குள்ள நுழைஞ்சு மாணவர்களையும் கல்வியையும் தொந்தரவு செய்கிற உரிமை அப்படின்றது வந்து யாருக்குமே இல்லைங்க. அதுவும் ஒரு கல்வி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு புனிதமான இடத்துல போய் அரசியல் விளம்பரத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க. அதனால இந்த ஒரு சம்பவத்துக்கு வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை அவர்கள் கூட அவரோட கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக இது வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு.